அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை, யாரை? நம்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்யக்கூடிய முதல் விசாரணை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنشُورًا اقْرَأْ كِتَابَكَ اقْرَأْ كِتَابَكَ اقْرَأْ كِتَابَكَ كفى بنفسك اليوم عليك حسيبا. அல்லாஹ் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது போடப்பட்ட ஏடு அவர்களின் கைகளிலே கொடுக்கப்படும். அவர்களின் புத்தகம் கொடுக்கப்படும். என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கும்? மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு வார்த்தைகள் விடாமல் அந்த புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கும், எடுத்து கொடுக்கப்படும். இக்ரா கிதாபக் இக்ரா கிதாபக் இக்ரா கிதாபக். உன் புத்தகத்தை நீ படித்து பார். உன் புத்தகத்தை நீ படித்து பார். என்ன செய்திருக்கிறாய் இந்த பூமியிலே என்பதை நீ பார். நீ படித்து உன்னை நீயே விசாரித்துக் கொள். وكفى بنفسك اليوم عليك حسيبا. உன்னை விசாரணை செய்வதற்கு நீயே போதுமானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், فترى المجرمين مشفقين مما فيه ويقولون ويلتنا ما لهذا الكتاب. பாவிகளுடைய கரத்திலே அந்த ஏடுகள் ஒப்படைக்கப்பட்டவுடன் கேட்பார்கள், நாசம் உண்டாகிவிட்டது, என்ன புத்தகம் இது? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் இது பதிவு செய்திருக்கிறது. அல்லாஹ் சொல்லுவான், வஜது மா அமிலு ஹாதிரா. எதை செய்தாயோ அதை பெற்றுக் கொள்வாய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அந்த புத்தகம் வலது கரத்திலே கொடுக்கப்பட்டால் அல்ஹம்துலில்லாஹ் வெற்றியாளர்கள், இடது கரத்திலே கொடுக்கப்பட்டால் முடிந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், قال تعالى فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه إني ظننت أني ملاق حسابيه. யாருடைய புத்தகம் அவருடைய வலது கரத்திலே கொடுக்கப்படுமோ அவர்கள் சொல்லுவார்கள், ஹாஉம் இக்ரஉ கிதாபியா. என் புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். உலக மக்களுக்கு அறிவிப்பு, உலக மக்களே என்னுடைய புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஏன்? என்ன அமல் அதிலே இருக்கிறது? இன்னி வனந்து அன்னி முலாகின் ஹிசாபியா. இந்த விசாரணை நாளிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து இந்த பூமியிலே வாழ்ந்தேன். அல்லாஹ் அந்த மனிதன் சொல்லுவான், வலது கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்பட்டவன் சொல்லுவான், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பான். அல்லாஹ் சொல்லுவான், ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. மிக உயர்ந்த இடங்களிலே, பொருத்தமுள்ள இடங்களிலே அவர்கள் இருப்பார்கள். ஃபி ஜன்னத்தின் ஆலியா. உயர்வான சொர்க்கங்களிலே அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும் அவர்கள் அதை குடிக்கலாம், அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள், குடிப்பார்கள், உணவருந்துவார்கள், சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் நிரந்தரமாக அந்த உலக வாழ்க்கை, மறுமை வாழ்க்கையிலே இருப்பார்கள். அடுத்து இது வலது கரம். இடது கரத்திலே கொடுக்கப்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான், وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِشِمَالِهِ. யாருடைய இடது கரத்திலே ஏடுகள் ஒப்படைக்கப்படுமோ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ وَلَمْ أَدْرِ مَا حِسَابِيَهْ يَا لَيْتَهَا كَانَتِ الْقَاضِيَةَ ما أغنى عني ماليه هلك عني سلطانيه. இந்த ஏடு என்னுடைய கரத்திலே கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே,
இந்த விசாரணையை நான் மறந்து விட்டேனே, இந்த நாள் என்னை விட்டு கழிந்திருக்க வேண்டுமே. நான் சம்பாதித்த செல்வம் என்னை விட்டு எங்கே சென்றது? மகனா அன்னி மாலியா, எங்கே விரண்டு ஓடியது அந்த செல்வம்? எந்த செல்வத்தை சம்பாதிப்பதற்காக இரவு பகலை கழித்தேனோ, எங்கே அந்த செல்வம்? மகனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, ஆட்சி அதிகாரங்கள் கண்ணியம் எல்லாம் அழிந்து விட்டது. ஹுதுஹு ஃபகுல்லுஹு, பிடியுங்கள், கட்டுங்கள் அவனை. சும்மல் ஜஹீம ஸல்லூஹு, நரகத்திலே தூக்கி வீசுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் ذرعها 70 ذراعا فاسلكوه, 70 முழம் கொண்ட சங்கிலியை அவனை பிணைத்து நரகத்திலே தூக்கி எறியுங்கள்.